إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அம்மா பாத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர், தோழர்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து அஞ்சிக் கொள்ளுமாறும் அவனது கட்டளைகளையும் அவனது தூதருடைய கட்டளைகளையும் வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய இந்த உரையில் ஏகத்துவ வாழ்க்கை என்ற தலைப்பை தெரிவு செய்திருக்கின்றேன். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே வாழுகின்ற எந்த ஒரு மூமினும் மலையளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மைகளுக்கு பயன் கிடைக்க வேண்டுமாக இருந்தால், அந்த நன்மையின் ஊடாக சுவனம் செல்ல வேண்டும் என்றிருந்தால் ஏகத்துவ வாழ்க்கை அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாத விடத்து எந்த ஒரு அடியாரும் மலையளவு நன்மை செய்திருந்தாலும் ஏகத்துவ வாழ்க்கை அவனுடைய வாழ்வில் இல்லை என்று சொன்னால் அந்த நன்மைகள் பயனளிக்காது, அதன் ஊடாக அவனால் சுவனம் செல்ல முடியாது. ஆகவே ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவையான முக்கியமான ஒரு அம்சம் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏகத்துவ வாழ்க்கை என்று சொன்னால், ஏகத்துவம் என்று சொன்னால் கூட எங்களுக்கு தெரியும், லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் ஏகத்துவம். ஏகத்துவம் தௌஹீத் என்று சொல்லுவோமே, அது என்னவென்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லீம்களும் ஏற்றிருக்கின்ற ஒரே ஒரு வார்த்தை. அல்லாஹுவை தவிர வணங்கி வழிபடுவதற்கு, வணங்கப்படுவதற்கு இந்த உலகத்திலே எந்த ஒரு இறைவனும் கிடையாது.
அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் என்ற இந்த வார்த்தை. எனவே இந்த வார்த்தை எந்த விடயங்களை வேண்டி நிற்கின்றதோ, எந்த விடயங்களை இந்த வார்த்தை சொல்லுகின்றதோ அந்த வாழ்க்கை வாழ வேண்டும். மாறாக வெறுமனே வாயினால் மாத்திரம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவ வார்த்தையை மொழிந்தால் மாத்திரம், அல்லது அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை, இறைவன் இல்லை என்று மாத்திரம் வெறுமனே நம்பினால் மாத்திரம் அவன் ஒரு ஏகத்துவவாதியாக ஒரு பொழுதும் இருக்க மாட்டான். மாறாக அதை அவன் வாயினால் மொழிய வேண்டும். அந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை வேண்டி நிற்கின்ற அந்த வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் நடைமுறைப்படுத்த வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். மரணிக்கின்ற வரைக்கும் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த விடயங்களை வேண்டி நிற்கின்றதோ அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். வெறுமனே வாயினால் மொழிந்தால் மாத்திரம் அந்த ஏகத்துவ வாழ்க்கை கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்தை களப்பற்றதாக ஆக்கி இபாதத்துக்களிலே அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி வழிபடக்கூடிய ஒரு ஏகத்துவவாதியாக இந்த உலகத்திலே அவன் வாழ வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பி இருக்கிறான். வேற எந்த நோக்கமும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்க சட்ட திட்டங்கள் வேறுபடலாம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்த ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? அந்த அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த நோக்கத்தை யாரெல்லாம் தவற விடுகிறார்களோ அவர்கள் ஒருவொழுதும் அந்த சுவனத்தை அடைய முடியாது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான். மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருப்பதே இந்த ஏகத்துவத்துக்காக வேண்டித்தான். அல்லாஹுவை ஒருவன் என்று ஏற்று அவனோடு எந்த ஒன்றையும் இணையாக்க கூட்டாக்க கூடாது. எல்லா விவகாரங்களிலும் அவனை மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்ற அந்த ஏகத்துவத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருப்பதாக கூறுகின்றான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, தன்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது என்று உமது இறைவன் கட்டளையிட்டிருக்கின்றான். அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் உலகத்திலே மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். வேற எந்த நோக்கமும் கிடையாது. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக களப்பற்றதாக ஆக்கி வணங்குமாறே தவிர அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் வணக்கத்தை களப்பற்றதாக ஆக்கி அந்த மனிதன் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும். அவனுடைய விடயத்தில் எந்த ஒன்றையும் கூட்டி சேர்க்க கூடாது. அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை உலகத்திலே படைத்திருப்பதாக கூறுகிறான். யாரெல்லாம் இந்த நோக்கத்தை நிறைவேற்றவில்லையோ என்றால், ஏகத்துவவாதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கவில்லையோ, அவன் மலையளவு நன்மை செய்தாலும் அவன் சுவனம் செல்ல மாட்டான் என்பதை அல்லாஹ் ஆணித்தனமாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே இந்த அடிப்படையில் மனிதர்களை மறுமையிலே நாங்கள் 3 வகையினராக காணலாம். இந்த அடிப்படையில் மனிதர்களை 3 வகையாக நாளை மறுமையிலே நாங்கள் பார்க்கலாம். அதிலே ஒரு பிரிவினர், ஒரு பகுதியினர் யார் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில்
இந்த லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ வார்த்தை, இந்த ஏகத்துவ கலிமா என்ன விடயத்தை வேண்டி நின்றதோ அதை முழுமையாக வாழ்ந்திருப்பான். அல்லாஹ்வுக்கு ஒருபொழுதும் இபாதத்துகளிலே யாரையும் கூட்டாக்கி இருக்க மாட்டான். எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்க மாட்டான். அல்லாஹ்வை மாத்திரம் முழுமையாக தன்னுடைய வாழ்வின் முழு கட்டத்திலும் வணங்கி வழிபட்ட ஒருவனாக, முழுமையாக இந்த ஏகத்துவத்தை நிறைவேற்றிய ஒருவனாக இருப்பான். அவன் அப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமையில் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல், எந்த விதமான துன்பமும் இல்லாமல் சுவனத்துக்கு நேரடியாக நுழைந்து விடுவார்கள். ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நாரி வ உத்ஹிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். நேரடியாக நரகத்திலே இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு சுவனத்தில் நேரடியாக நுழைந்து விடுவார்கள். அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். இப்படி ஒரு சாரார். யார் அந்த சாரார்? உலக வாழ்க்கையில் ஏகத்துவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இவர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவனத்துக்கு நேரடியாக சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு பிரிவினர் இருப்பார்கள். அடுத்ததாக மற்ற பிரிவினர் யார் என்று சொன்னால், ஏகத்துவவாதியாக இருந்திருப்பார்கள். உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு ஒருபொழுது இணை வைத்திருக்க மாட்டார்கள். அந்த ஏகத்துவ கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வேண்டி நிற்கின்ற அந்த விடயத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் பெரும் பெரும் பாவங்கள் செய்திருப்பார்கள். மார்க்கத்துக்கு முரணாக பல விடயங்களை செய்து பாவியாக இருப்பார்கள். ஆனால் ஏகத்துவத்திலே அவர்கள் சரியாக நடந்திருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்க மாட்டார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வோடு இன்னொன்றை கூட்டு சேர்த்திருக்க மாட்டார்கள். இப்படி ஏகத்துவவாதியாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அந்த ஏகத்துவத்தை முழுமைப்படுத்தாதவர்கள், பாவம் செய்திருப்பார்கள். அந்த பாவத்தின் காரணமாக அவர்கள் நரகம், அப்படிப்பட்டவர்கள் நரகம் செல்லுவார்கள். ஆனால் நரகம் சென்றாலும் அவன் செய்த அந்த குற்றத்துக்காக வேண்டி, அந்த பாவத்துக்காக வேண்டி தண்டனையை அனுபவித்ததுக்கு பின்னால் இறுதியாக ஈமான் இருந்ததினால், ஏகத்துவ வாழ்க்கை அவன் வாழ்ந்ததினால், அவன் அந்த தண்டனையை, பாவத்துக்குரிய தண்டனையை பெற்றதற்கு பின்னால் அந்த நரகத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டு அவன் சுவனவாதியாக இறுதியாக மாறிவிடுவான். இப்படி ஒரு சாரார் மனிதர்களே நாளை மறுமையில் இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, மூன்றாவது சாரார் இருக்கிறார்களே, இவர்கள் ஏகத்துவவாதியாக வாழவில்லை, ஏகத்துவத்தை முழுமைப்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் அல்லாஹ்வோடு இன்னும் ஒன்றை கூட்டு சேர்ந்து வாழ்ந்தவர்கள், ஏகத்துவவாதியாக வாழாதவர்கள். இவர்களுக்கு நாளை மறுமையில் எந்த விதமான வழியும் கிடைக்காது. அவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே நுழைந்து விடுவார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையிலே இருந்து தப்பவே முடியாது. காரணம், உலக வாழ்க்கையின் பொழுது அவர்கள் ஏகத்துவவாதியாக வாழவில்லை. அந்த லா இலாஹ இல்லல்லா என்ற வார்த்தையை மொழிந்திருக்கிறார்கள். வெறுமனே அல்லாஹ் ஒருவன் என்று மாத்திரம் நம்பினார்கள். ஆனால் நம்பியபடி வாழவில்லை. எனவே இவர்கள் நரகவாதிகளாக மாறிவிடுவார்கள். இவர்கள் ஒரு பொழுதும் தப்ப முடியாது, அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து தப்ப முடியாது. இவர்கள் நரகத்துக்கு சென்று விடுவார்கள். ஏகத்துவ வாழ்க்கைக்கு எதிரான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து அல்லாஹ்வோடு இபாதத்துகளிலே அல்லாஹ்வோடு இன்னும் ஒன்றை கூட்டு சேர்ந்து வாழ்ந்தவர்கள். இவர்கள் ஒரு பொழுதும் மன்னிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக நுழைந்து விடுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு ஏகத்துவவாதிதான் நாளை மறுமையில் வெற்றி பெறுவான். ஒரு ஏகத்துவவாதிதான் நாளை மறுமையில் சுவனம் செல்வான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும், இறுதியாக வந்துதித்த நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட இந்த உலகத்திலே வந்த அத்தனை நபிமார்களும் ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டித்தான் அனுப்பப்பட்டார்கள். வலக்கது பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அனிஜ்தனிபுத் தாகூத் இன் அனிஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். இந்த ஒரே ஒரு நோக்கம்தான். இந்த உலகத்திலே ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான் எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் ஏகத்துவத்தை நிலைநாட்டத்தான்
அந்த ஒவ்வொரு நபிமார்களும் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த பூமியிலே இருந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற அந்த குழப்பத்தை இல்லாதொழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் இந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாங்கள் தூதர்களை அனுப்பினோம். ஏன் தெரியுமா? அனிஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை நிலைநாட்டுவதற்கு, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்ற அந்த ஏகத்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பூமிக்கு எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள். வஜ்தனிபுத் தாகூத், ஷைத்தான்களை, ஏனைய அல்லாஹ்வுக்கு நிகராக ஒப்பாக்கின்ற கடவுள்களை, இந்த இணை வைப்புகளை தவிர்ந்து கொண்டு அதை இல்லாதொழித்து அல்லாஹ்வை மாத்திரம் இந்த பூமியிலே அல்லாஹ் மாத்திரம் வணங்கப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையை இந்த மக்கள் மனித சமுதாயத்துக்கு கொடுப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையும் இந்த பூமிக்கு அனுப்பினான் என்ற அந்த செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏகத்துவவாதியால் தான் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும். ஏகத்துவ வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் தான் அவன் சுவனம் செல்ல முடியும் என்கிற அந்த அடிப்படையான அம்சத்தை மனதில் கொண்டு ஒரு ஏகத்துவவாதியாக நானும் நீங்களும் வாழ வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே ஒரு ஏகத்துவவாதியாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், ஒரு பெரும் பாவம் செய்துவிட்டால் கூட அல்லாஹ் தஆலா அந்த ஏகத்துவத்தின் ஊடாக மன்னித்து விடுவான். அந்த அளவுக்கு அந்த ஏகத்துவ வாழ்க்கை பொறுமதியானது. ஒரு பேச்சுக்கு, ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம். ஒருவர் அல்லாஹ்வுடைய விடயத்தில் இபாதத்துகளிலே சரியாக நடந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு ஒரு பொழுதும் அவர் இணை வைக்கவே இல்லை. ஆனால் வட்டி எடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். பெரும்பாவம் ஒன்று செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் உண்மையில் அவன் ஏகத்துவவாதியாக இருக்கிறான். ஆனால் வட்டி என்ற பெரும்பாவத்தை செய்கிறான். அல்லாஹ் அந்த நாடினால் மன்னித்து விடுவான். ஆனால் அவனை அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் கூட, அந்த பெரும்பாவம் செய்ததின் காரணமாக மன்னிக்காவிட்டால் கூட, நாளை மறுமையில் அதற்குரிய தண்டனையை அவன் பெற்றதற்கு பின்னால் சுவனம் நுழைந்து விடுவான். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் ஏகத்துவவாதியாக இருக்கிறான், ஆனால் அவன் பெரும்பாவம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனுடைய பாவ நன்மைகள் அளிக்கப்பட மாட்டாது. ஒருவன் நிறைய நன்மை செஞ்சிருக்கிறான், ஆனால் வட்டி எடுத்திருக்கிறான். அதனால அவன் ஏனைய தொழுகைகள், நோன்பு, ஜகாத்து, ஏனைய நன்மைகள் இருக்கிறது, இந்த நன்மைகளை அல்லாஹ் இந்த வட்டி எடுத்தின் மூலமாக அளிக்க மாட்டான். ஏனைய நன்மைகளை அல்லாஹ் அளிக்க மாட்டான். வட்டி எடுத்து விட்டால் அந்த நன்மையை அளிக்க மாட்டான். ஆனால் வட்டி எடுத்ததுக்கான தண்டனை கிடைக்கும். ஆனாலும் அவன் ஏனைய நன்மைகள் செய்தானே, ஜகாத் கொடுத்தது, அவன் தொழுதது, நோவு குடிச்சது, இன்னும் உள்ள நன்மைகள் செஞ்சிருப்பானே, அந்த நன்மையெல்லாம் அளிக்க மாட்டான். ஆனால் யாரெல்லாம் ஏகத்துவத்துக்கு எதிரான வாழ்க்கை வாழ்கிறார்களோ, இணை வைத்துக் கொண்டு வாழ்கிறார்களோ, இபாதத்துக்களில் அல்லாஹ்வை கூட்டு சேர்க்கின்றார்களோ, பிரார்த்தனையின் பொழுது அவுலியாக்களை அழைக்கின்றார்களோ, ஒரு துன்பம் வருகின்ற பொழுது தாயத்தை கட்டுகின்றார்களோ, ஒரு நஷ்டம் வருகின்ற பொழுது சூனியத்தை நம்பி அதன் பின்னால் செல்லுகின்றார்களோ, இப்படி இந்த படுபாவமான பாவங்களை செய்கின்றார்களோ, இணை வைக்கின்றார்களோ, அவர்கள் ஏகத்துவத்துக்கு எதிரான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதனால் அவன் செய்த நோன்பு, அவன் செய்த தொழுகைகள், இன்னும் உள்ள ஜகாத், இன்னும் உள்ள சதகாக்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் அழித்து விடுவான். ஆனால் வட்டி எடுத்ததுக்காக ஏனைய நன்மைகள் அளிக்க மாட்டான். ஆனால் அவன் இணை வைத்து விட்டால் எல்லா நன்மையும் அளித்தே விடுவான். அந்த அளவுக்கு பாரதூரமானதுதான் ஏகத்துவத்துக்கு எதிரான வாழ்க்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நாடினால் அவன் இணை வைக்காத நிலையில், பெரும் பாவங்கள் செய்த நிலையில் மரணித்தால் கூட அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனை மன்னித்து சுவனத்துக்கு அனுப்பி விடுவான். ஆனால் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் ஏகத்துவத்துக்கு எதிராக வாழ்கின்றார்களோ, அவர்களை அதே நிலையில் மரணித்து விட்டால் அல்லாஹ் ஒரு பொழுதும் அவர்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டான், அவர்களை மன்னிக்கவே மாட்டான். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள், அவர்கள் தப்பவே முடியாது. லா சபீல, எந்த விதமான வழியும் தப்புவதற்கு கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா ஆணித்தனமாக சொல்லி இருக்கிறான். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி ஏகத்துவவாதியாக வாழ்வதற்குத்தான் அல்லாஹ் இந்த பூமியிலே எங்களை அனுப்பியிருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஏகத்துவவாதியால் மாத்திரம்தான் சுவனம் செல்ல முடியும். உலகத்திலே
யாரெல்லாம் ஏகத்துவவாதிகளாக வாழுகின்றார்களோ அவர்களால் மாத்திரம்தான் மரணத்திற்கு பின்னால் சுவனம் செல்ல முடியும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே இது குறித்து பேசுகின்ற பொழுது அல்லதீன ஆமனு, இவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹுவை நம்பி இருக்கிறார்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வெறுமனே வார்த்தையால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம், நாங்க அல்லாஹ் தான், அல்லாஹ் ஒருவன் தான் நம்புறோம், அல்லாஹ் ரெண்டா சொன்னோம் சொல்லுவார்களே, நாங்க தான் அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லுறோம். ஆனாலும் நாங்க இந்த அப்துல் காதிர் ஜீலானியுடைய பொருட்டால அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் என்று சொல்வார்கள். அல்லது இந்த கபூரிலே அடக்கப்பட்டிருக்கின்ற இந்த அவுலியாவுடைய பொருட்டால அவரை வச்சு நாங்க கேட்கின்றோம் என்று சொல்வார்கள். நாங்கள் தான் அல்லாஹ்வை ரெண்டென்று சொல்லவில்லையே என்று சொல்வார்களே. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, வெறுமனே வாய் வார்த்தை தான் அதை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு, ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் ஒருவனை நம்பி இருக்கிறான், அது மாத்திரம் போதாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அநியாயத்தை அவர்களுடைய ஈமானிலே அவர்களுடைய நம்பிக்கையிலே கலக்காமல் இருக்க வேண்டும். வெறுமனே ஆயிலாக இல்லல்லா சொல்லிவிட்டோம், அல்லாஹ் ஒருவன் தான், நாங்களும் நம்புகின்றோம், அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்குகிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் தொழுகிறோம் என்று சொல்லுகிறார்களே, அந்த வாய் வார்த்தை அப்படி நம்பி மாத்திரம் போதாது. வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அநியாயத்தை கொண்டு அவர்களுடைய நம்பிக்கை அவர்கள் கலக்காமல் இருக்க வேண்டும். அநியாயம் என்று சொன்னார், உலாயிக லஹுமுல் அம், அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு உண்டு, அவர்கள்தான் வஹும் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள்தான் சொர்க்கவாதிகள் என்று சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வசனம் இறங்குகிறது. இந்த வசனம் இறங்கிய நேரத்தில் நபித்தோழர்களுக்கு தங்களுடைய மனசில் ஒரு பெரும் கஷ்டம் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லதீன ஆமனு, நாங்கள் தான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், தூதரை நம்பி இருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் சொல்கிறானே லுல், அநியாயத்தை கலக்காமல் இருக்க வேண்டும் என்று. அப்படி என்றால் நாங்க தான் நிறைய அநியாயம் செய்கிறோமே, அடுத்தவனுக்கு எத்தனை அநியாயம் செய்கிறோம், இப்படி அநீதியை கலந்துதானே இருக்கிறோம், அப்ப நம்மளால சொர்க்கம் போக முடியாது என்று நபி தோழர்கள் எல்லாம் இந்த வசனம் இறங்கியதுக்கு பின்னால் கஷ்டப்படுகிறார்கள், மனவேதனை அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதத்தை ஓடோடி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல் என்ற இந்த வசனம் இறங்கி இருக்கிறது. எவர்கள் ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமானிலே அநியாயத்தை கலக்காத வரையில், அப்படி இருந்தால்தான், கலக்காமல் இருந்தால்தான் சுவனம் போகலாம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, யா ரசூலல்லாஹ், நாங்கள் நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், உங்களை நம்பி இருக்கிறோம், ஆனால் எங்களில் யார்தான் அடுத்தவருக்கு அநியாயம் செய்யாமல் இருந்திருக்கிறார்கள், எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் அநியாயம் செய்திருக்கிறோமே யா ரசூலல்லாஹ், எங்களுடைய நிலை என்ன என்று அங்கே ஓடோடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏ அப்பா, நீங்க சொல்றமா, நீங்க கமா தலுன்னூன லேச கமா தகூலூன, நீங்கள் சொல்வது போன்று நீங்கள் நினைப்பது போன்று இல்லையப்பா. அந்த லுல், அநியாயம் என்கிறது, ஒருத்தனுக்கு அநியாயம் செய்யறது கூடாது, அது தப்புத்தான். ஆனால் அல்லாஹு தஆலா இங்கே லுல், அநியாயம் என்று சொல்வது நீங்கள் நினைத்த மற்ற சகோதரர்களுக்கு அநியாயம் செய்வதை குறிப்பிடவில்லை, மாறாக நீங்கள் கேள்விப்படவில்லையா, அல்லாஹு தாலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து பேசுகின்ற பொழுது அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்களுக்கு உபதேசம் செய்தார்களே, யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, என்னுடைய அருமை மக்களே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஒருபொழுதும் இணை வைக்க வேண்டாம், ஏகத்துவவாதியாக மாத்திரம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணியுங்கள், அல்லாஹ்வுக்கு ஒருபொழுதும் இபாதத்துக்களிலே எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் இணை வைக்க வேண்டாம் மக்களே என்று அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்மாருக்கு உபதேசித்தார்களே. இன்னும் சிறுக்க த லுல்முன் அதீம், இணை வைப்பு இருக்கிறது, ஏகத்துவத்துக்கு எதிரான வாழ்க்கை இருக்கிறது, இதுதான் மிகப்பெரிய லுல், அநியாயம் என்று சொன்னானே, அந்த லுல், அந்த அநியாயத்தை தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றானே தவிர
நீங்கள் நினைப்பது போன்றோ அடுத்தவர்களுக்கு செய்கின்ற அந்த அநியாயத்தை இந்த வசனம் குறிப்பிடவில்லை. அல்லாஹ் லுல்ம் என்று சொல்வது, இந்த அநியாயம் என்று சொல்வது ஏகத்துவத்துக்கு எதிரான வாழ்க்கை, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்கு எதிரான ஷிர்கான வாழ்க்கை. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். எனவே எவர்கள் ஈமான் கொண்டு இணை இல்லாமல் இந்த பூமியிலே வாழுகின்றார்களோ அவர்களுக்கு தான் உலாயிக லஹுமுல் அம், அவர்களுக்கு தான் அபயம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள் தான் சுவர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த மக்களுக்கு, அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் விளக்கமளித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே ஏகத்துவவாதியாக வாழ்ந்தால் மாத்திரம்தான் சுவனம் செல்ல முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் ஏகத்துவவாதியாக இந்த பூமியிலே வாழ்கின்றார்களோ, எந்த சமுதாயம் ஏகத்துவவாதிகளாக இந்த பூமியிலே வாழுகின்றார்களோ அந்த அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அபயத்தை, பாதுகாப்பை கொடுப்பான். அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்தை கொடுப்பான். யாரெல்லாம் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி ஒரு ஏகத்துவவாதியாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும், எந்த ஒரு கஷ்டத்திலும், எந்த ஒரு நிலையிலும் இணை வைக்கின்ற பக்கம் சாயாமல் அல்லாஹ்வுடைய அந்த கலிமா வேண்டி நிற்கின்ற அந்த ஏகத்துவத்தில் யாரெல்லாம் இந்த பூமியிலே நிலைத்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் ஏகத்துவவாதியாக வாழுகின்றார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா பயமில்லாத, அச்சமில்லாத வாழ்க்கையை கொடுப்பான். அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்தை, செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா இது தொடர்பாக குறிப்பிடுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த மக்காவாசிகள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கினார்கள், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கினார்கள். அப்படி வணங்குகின்ற ஏகத்துவவாதிகளாக வாழ்ந்த அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கினான். அவர்களுக்கு அச்சமில்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தான். நாங்க பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு உலகம் எதிர்நோக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. பாதுகாப்பு இல்ல, உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. வாழ்வாதாரம், பொருளாதாரம் இல்ல, பொருளாதாரம் பூஜ்ஜியத்துக்கு இறங்கிவிட்டது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொருளாதார பிரச்சனை. என்ன காரணம் தெரியுமா? ஏகத்துவவாதியாக வாழாததுதான் அதுக்கான காரணம். ஏகத்துவவாதியாக இந்த சமூகம் வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொருளாதார கஷ்டத்தை நீக்கி விடுவான். அச்சத்தை நீக்கி சந்தோஷமாக, பயமில்லாமல், தைரியமாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எப்ப ஏற்படுத்துவான்? ஏகத்துவவாதியாக வாழ்ந்தால் மாத்திரம்தான். அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். அல்லாஹ் தஆலா சூரத்துல் குரைஸிலே அந்த மக்காவாசிகள் குறித்து சொல்கின்றான். அவர்கள் ஏகத்துவவாதியாக ஒரு கட்டத்திலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அவர்களுக்கு பசியிலே இருந்து அந்த பசியை போக்குவதற்கான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு உணவளித்தான். வஆமனஹும் மின் ஹௌஃப், அவர்களை அச்சத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். எந்த அளவுக்கு அவர்களை அல்லாஹ் தஆலா அச்சத்திலிருந்து பாதுகாத்தான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு வழங்கினான் என்று சொன்னால், அவர்கள் அந்த மக்காவாசிகள் மாரிகால, கோடைகால வியாபாரத்துக்கு செல்வார்கள். நாடு விட்டு நாடு தாண்டி செல்ல வேண்டும். ஆனால் அந்த காலத்திலே கொள்ளைக்காரர்களுடைய பயம், அதே போன்று பல்வேறு வகையான உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. ஆனாலும் எப்பொழுது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க ஆரம்பித்தார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் அல்லாஹ்வுடைய விடயத்தில் அவர்கள் சரியாக நடந்து கொண்டார்களோ, எப்பொழுதெல்லாம் ஏகத்துவவாதியாக வாழ்ந்தார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்தான் தெரியுமா? பயமில்லாமல் அவர்களுடைய வியாபாரங்களை நிறைவேற்ற செய்யக்கூடிய அந்த பாதுகாப்பான சூழலை அல்லாஹ் அங்கே உருவாக்கி கொடுத்தான். அவர்கள் ஏகத்துவவாதியாக வாழ்ந்ததின் காரணமாக அல்லாஹ் சொல்கிறான், வஆமனஹும் மின் ஹௌஃப் லிஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத். இந்த கஅபாவுடைய இறைவனை வணங்குபவர்களாக இருந்தார்கள். மாரிகால, கோடை காலத்திலே அவர்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாக அவர்கள் வியாபாரத்துக்கு சென்று வரக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்தான். எப்ப தெரியுமா? ஏகத்துவவாதியாக வாழ்ந்தார்கள்.
அதே போன்று வாழ்வாதாரத்தில் அல்லது அத்தமஹும் மின் ஜூ, அந்த பசியிலே இருந்து பொருளாதார பிரச்சனையிலே இருந்து அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்தான், வாழ்வாதாரத்தை அளித்தான். எப்ப தெரியுமா? ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், அவர்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கினார்கள், அவருடைய வாழ்க்கையிலே ஏகத்துவவாதியாக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுக்கு ஒருபொழுதும் இணை வைக்கவில்லை. அதனால் அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பான ஒரு சூழலை அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்ததாக குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி இருக்கிறான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த ஏகத்துவத்துடைய சிறப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இந்த ஏகத்துவம் நமக்கு மிக முக்கியமானது. மறுமையுடைய வெற்றிக்கு, சுவனம் செல்வதற்கு, எங்களுடைய ஈருலக வாழ்க்கையுடைய சுவீச்சத்துக்கு இந்த ஏகத்துவ வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் அந்த பச்சிளம் குழந்தை அந்த இஸ்மாயிலையும் கஅபாவுடைய அந்த ஆலயத்திற்கு பக்கத்திலே விட்டுவிட்டு செல்கிறார்கள். உண்மையில் அவர்கள் அங்கே விட்டுவிட்டு செல்லுகின்ற பொழுது ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல் குர்ஆன் அதை குறிப்பிடுகின்றது. வைது கால இப்ராஹிமு ரப்பிஜஅல் ஹாதா பலதன் ஆமினன், யா அல்லாஹ் இந்த பட்டணத்தை, இந்த மக்காவை யா அல்லாஹ் நீ ஒரு பாதுகாப்பான ஒரு பூமியாக மாத்து, எந்த விதமான அந்நிய படையெடுப்பும் இங்கே வரக்கூடாது, அச்சமில்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த பூமியில யா அல்லாஹ் நீ ஏற்படுத்து. ரப்பிஜல் ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை பாதுகாப்பானதாக அச்சம் தீர்ந்த ஒரு ஊராக மாத்து யா அல்லாஹ். வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி, அது மாத்திரமல்ல அவர்களுக்கு பல வகை கனிவருக்கங்களை கொண்டு நீ உணவளிப்பாயாக, அவர்களுக்கு பல கனிவருக்கங்களை கொண்டு உணவளிப்பாயாக, பொருளாதாரத்தை நீ மேம்படுத்தி கொடுப்பாயாக என்று சொல்லிவிட்டு பின்னால் சொல்லுகின்ற வார்த்தையை கவனியுங்கள். யாருக்கு தெரியுமா இது? அச்சமில்லாத வாழ்க்கை, பொருளாதாரத்திலே இருந்து, பசியிலே இருந்து, அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து அந்த வாழ்வாதாரம் கொடுக்கப்பட வேண்டிய யாருக்கு? மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, யாரெல்லாம் இந்த மக்களிலே அல்லாஹுவை நம்பி மறுமை நாளை நம்பி யாரெல்லாம் ஏகத்துவவாதிகளாக வாழுகின்றார்களோ அவர்களுக்கு என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏகத்துவ வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த அச்சமில்லாத சூழலையும் பொருளாதார பிரச்சனையும் அல்லாஹ் நீக்குவான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்த ஒரு விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ஏகத்துவ வாழ்க்கை நமக்கு சுபீட்சத்தை தரும். அதுதான் இம்மையுடைய மறுமையுடைய வெற்றி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் ஒரு பிரார்த்தனையும் செய்கிறார்கள். ஏனென்றால் ஏகத்துவவாதியாக வாழாவிட்டால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஏகத்துவவாதியாக இல்லை என்றால் அவனால் இந்த ஈருலகிலும் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். வைது கால இப்ராஹிமு ரப்பிஜல் ஹாதல் பலத ஆமினா, இறைவா இந்த பூமியை நீ பாதுகாப்பான ஒரு இடமாக, அச்சமற்ற ஒரு பூமியாக நீ மாற்றுவாயாக என்று சொல்லிவிட்டு வஜ்னுபுனி வபனிய அன் அபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் இந்த சிலை வணக்கத்தை விட்டும் ஏகத்துவத்துக்கு எதிரான வாழ்க்கையில் இருந்து யா அல்லாஹ் நீ பாதுகாத்து விடுவாயாக. ஏகத்துவத்துக்கு எதிரான வாழ்க்கை வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் இந்த உலகத்திலே இறங்கும், அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த உலகத்திலே இறங்கும், பொருளாதார பிரச்சனை நீங்காது, பொருளாதாரம் பூஜ்ஜியத்துக்கு சென்றுவிடும். அதை உணர்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த பூமியை நீ அச்சம் தீர்ந்ததாக மாத்து. அது மாத்திரமல்ல, ஏகத்துவத்துக்கு எதிரான சிலை வணக்கத்தை, இந்த ஷிர்க்கை விட்டும் என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் என்னுடைய பிள்ளைகளையும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக என்று கூறியதை அல்லாஹ் நமக்கு நினைவு கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இந்த ஏகத்துவ வாழ்க்கை தான் ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கான அடிப்படையான காரணியாக இருக்கிறது. நாங்கள் இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாக எங்களுக்கும் அந்த வாக்குறுதி கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ, எந்த ஊர்வாசிகள் அல்லாஹுவை நம்பி அல்லாஹுவை சரியாக ஏகத்துவாதியாக வாழ்ந்து அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்றார்களோ லா ஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ல், வானத்திலே இருந்தும் பூமியிலே இருந்தும் பரக்கத்துடைய
செழிப்புடைய கதவுகளை நாங்கள் திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதி சொல்கிறான். யாருக்கு? ஆமனு வத்தகு, எவர்கள் ஏகத்துவவாதிகளாக வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த சுவீச்சமான அந்த நிம்மதியான வாழ்வை கொடுப்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே இதுவரைக்கும் சொல்லப்பட்ட செய்திகள் சகோதரர்களே, இந்த உலகத்திலும் ஒரு மனிதன் கண்ணியமாக வாழ்வதற்கு, தைரியமாக வாழ்வதற்கு, ஒரு சுவனவாதியாக வாழ்வதற்கு, மரணத்துக்கு பின்னால் அவன் சுவனவாதியாக மாறுவதற்கும் ஒரே ஒரு வாழ்க்கை ஏகத்துவ வாழ்க்கை தான். யாரெல்லாம் ஏகத்துவ வாழ்க்கை வாழவில்லையோ அவர்களால் ஒரு பொழுதும் ஈருலகில் வெற்றி பெற முடியவே முடியாது. அது எள்ளின் முனையளவும் சந்தேகம் கிடையாது என்ற அந்த செய்தியை இந்த முதலாவது உரையிலே இருந்து நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏகத்துவ வாழ்க்கைதான் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையாக அமையும். இந்த உலகத்திலும் சுபீட்சமாக வாழ்வதற்கு ஏகத்துவம்தான் சாலச் சிறந்தது என்ற அந்த செய்தியை முதல் உரையிலே சுருக்கமாக உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஏகத்துவ வாழ்க்கைக்கு, ஏகத்துவத்துக்கு எந்த அளவு சிறப்பு இருக்கிறதுங்கிறதை இந்த ஒரு சில செய்தியினூடாக நீங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் அழிகின்ற சந்தர்ப்பத்திலே, இந்த உலகத்தை அல்லாஹ் எப்பொழுது அழிப்பான், ஆனால் யாருடைய